ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் 2025 வந்துருச்சு. ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, மாடல் என்ன, எப்படி இருக்க போகுது எக்ஸாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனால மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எஸ்பிஐ அஃபீஷியல் வெப்சைட் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்குற லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 1 வரைக்கும் நம்மளுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அது ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் க்ரெடென்ஷியல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அதில் எது வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது ரெண்டும் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த இமெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் ஞாபகம் இருந்தால் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஆர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அந்த வெப்சைட்குள்ளே வந்து போயிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ளே லாகின் ஆகலை, இன்வேலிட் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வருது அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டில் ஏதோ நீங்கள் வந்து இன்கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்கும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் என்ன அதில் கொடுத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சப்மிட் அப்படின்றது கேட்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர் எது கொடுத்தீங்களோ ஸோ அதில் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேஜுக்கு வந்து வந்துடுது, லாகின் பேஜுக்கு. ஸோ அப்புறம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் கேப்சாவும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் கால் லெட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கால் லெட்டர், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா பார்க்கணும், கேண்டிடேட் நேம் என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸாம் டேட் என்ன போட்டிருக்காங்க, அதேமாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் என்ன, அந்த ரோல் நம்பர் தான் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வென்யூ அட்ரஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்றத 2 டைம்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான். ஸோ எத்தனை பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும், எத்தனை பேஜ் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படி டவுட் இருக்கும். ஸோ கிளிக் டு பிரிண்ட் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆர் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதாலும் நீங்கள் சேவ் பண்ணி வாட்ஸ்அப் ஆர் இமெயிலில் வச்சுக்கலாம். ஸோ சேவ் அப்படின்றத கொடுத்தோன்னா அது வந்து சேவ் ஆகும். அண்ட் பிரிண்ட் பண்ணுறதுனா பிரிண்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ எத்தனை பேஜ் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே செகண்ட் பேஜ் வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்க 2 பேஜஸ் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் டோட்டலாக நீங்கள் 3 பேஜஸ் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேஜ், 3rd பேஜ், 4th பேஜ். செகண்ட் பேஜ் வந்து பிளாங்காக தான் இருக்கும், அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதான் வந்து எப்படி பேப்பர் வந்து பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றது வந்து சொல்லியாச்சு. ஸோ சேவ் பண்ணும் போதும் கால் லெட்டர் அப்படின்ட்டு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து டைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடுவோமா. ஸோ இதான் வந்து அந்த புக்லெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ஸ்க்காக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக இந்த புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்லெட் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரடக்ஷனில் இந்த புக்லெட்டில் தான் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு போனோன்னா பக்காவாக எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பர்டிகுலர்ஸ் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும், ரிப்போர்ட்டிங் டைம் என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களோட எக்ஸாம் சென்டர் என்ன அப்படின்றது உங்கள் கால் லெட்டரில் கிளியராக செக் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சுவாலிட்டி இன் அட்டண்டன்ஸ், இதுதான் வந்து மெயின். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் அந்த கால் லெட்டரில் இருக்க மாதிரியே வந்துடணும். லேட் காமர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ன தான் நீங்கள் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 மேலே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோலாம் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணுன்ற மாதிரி. ஸோ எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எவ்வளோ இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், ரீசனபிலிட்டி இருக்கும். ஸோ மொத்தம் மார்க் வந்து 30, 35, 35 மொத்தமாக 100 மார்க்ஸ் எழுத போகிறோம் 1 ஹவருக்கு.
ஸோ அதே மாதிரி எத்தனை லாங்குவேஜஸ்லாம் அதில் வந்து இருக்குது, என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் என்னென்னலாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜை நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இது 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாம்பிள் கொஷின்ஸ் அப்படின்னு இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எந்தெந்த மாதிரி மாடலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வரைக்கும் நீங்கள் வந்து சிலபஸை பார்க்கல, எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா இந்த மாடல் கொஷின் பேப்பர் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ வித் ஆன்சரோடு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அது அமாங் த ஆல்டர்னேட்டிவ்ஸ், மீனிங்ஸ், கேபிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம வந்து மீனிங் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி பற்றியான நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேப்லர் காலம் வச்சு கொஷின் கேட்குறது அந்த மாதிரியான டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசன் எபிலிட்டியும் இருக்குது. அண்ட் அதே நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரியான கொஞ்சம் டைப்ஸ் நல்லாயிருக்கு. பார்க்க கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஃபுல்லாகவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போனதும் என்ன பண்ணணும், என்னென்ன ரோல் நம்பர் செக் பண்ணணும், என்னென்னலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், ரெடி டு பிகின் அப்படின்றது பட்டனை கிளிக் பண்ணணும், டெஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் 100 கொஷின்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஃபுல் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை கண்டினியூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து கொஷின்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா எப்படி இருக்கும், ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஷோ ஆகும், ஆன்சர் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி சப்மிட் பண்ணணும், அந்த கொஷின்ஸ் அந்த ஆன்சர்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா எப்படி மொத்தமாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஷ் யூ அ குட் லக், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்க்ரைப் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது பர்சனல் டிசபிலிட்டியாக இருக்கவங்க வந்து ஸ்க்ரைப் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க மாதிரியான இதுக்கு வந்து செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டிக்ளரேஷன் ஃபார்மு அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி அங்கே வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் செக் பண்ணி இதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பிரிண்ட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.